ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து 39 சைஸ்க்கு வந்து ஒரு பிளவுஸ் வந்து நம்ம வெட்டிட்டு அது லைனிங்ல வெட்டிட்டு அதை எப்படி தைக்கலாம். இப்ப நாங்க இந்த சாரியில பிளவுஸ் தான் நான் வந்து வெட்ட போறேன். இப்ப இதுக்கு வந்து இந்த பிளவுஸ வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் போட்டிருக்கிறேன். இதோட வீடியோ வந்து நான் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க பார்க்கலன்னா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்து ரொம்ப 100 ருபீஸ்ல தான் எனக்கு கோஸ்ட் முடிஞ்சிருக்கும். நான் மொத்தமா வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்க ரீட்டைலா வாங்கினாலும் ஒரு கூட 50 ருபீஸ் தான், அவ்வளவுதான் வரும். அந்த மாதிரி நான் வந்து பிளவுஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த பிளவுஸ வந்து லைனிங்ல வந்து நம்ம கட் பண்ணிட்டு 39 தைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்ல தான் நான் வெட்ட போறேன். லைனிங்ல வந்து இந்த நம்ம எடுத்திருக்கிறது 1 மீட்டர் லைனிங்கை வந்து இப்படியே டபுளா மடிச்சுட்டு இந்த கரை பக்கம் வந்து ஓரத்துல இருக்கிற மாதிரியும் மூடின பக்கம் வந்து நம்மள பார்த்து இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த பிளவுஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நாங்க மடிச்சு தப்பன்னு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிறணும். இப்ப நான் அந்த லைனிங் பிளவுஸ்ல வந்து நான் எப்பவுமே லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுனா அப்படியே அந்த லைனிங்கை மூடி ஈஸியா தைச்சிருவேன். அது நல்லா இருக்கும். அப்படி தைக்கிறதுனால நாங்க கீழையும் இந்த மேலையுமே எங்களுக்கு 1/2 இன்ச்சே போதும். நீங்க சப்போஸ் எம்மிங் பண்ணி தான் தைக்கணும், எனக்கு அந்த மூடின மாதிரி வேணாம்னு நினைச்சா நீங்க கீழே 1/2 இன்ச் விட்டுக்கிறது. இப்ப நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு விடுறேன். இந்த இதுலயே நான் மடிச்சு தைச்சிருவேன். அப்ப அது போதும் எனக்கு. அடுத்தது இதுல இருந்து பிளவுஸ்ல உயரம். இப்ப இந்த 39 சைஸ் தானே, இதுக்கு வந்து நீங்க 15 வரையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறது. நான் வந்து 15 உயரம் வைக்கிறேன். சப்போஸ் 14 கூட வைக்கலாம். 15க்கு வச்சாச்சு. அதுக்கு நேரம் ஃபர்ஸ்ட் கூட போட்டுக்கிறணும். அடுத்தது இதுக்கு வந்து ஒரு தையலுக்கு 1/2 இன்ச் மேல இருந்து இடம் விட்டுற, அவ்வளவுதான். இப்ப நாங்க ஷோல்டர் மார்க் பண்ணணும். நான் சொன்னேன் 40 42 வரையுமே நம்ம வந்து ஒரு 5.5 வச்சு வெட்டுவோம். அந்த சரியா வரும். அப்ப இந்த ஆமோல் வளைவு நம்மளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மெத்தட்ல நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த 5.5க்கு நான் மார்க் பண்றேன் ஷோல்டர். இது வந்து தையலுக்கு கீழே உள்ளதுதான் நம்மளோட ஒரிஜினல் அளவு. அப்ப 5.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்தே நீங்க அதே 5.5 மார்க் பண்ணிக்கிறலாம். இப்ப சப்போஸ் வந்து நீங்க இந்த இடத்துல தையலுக்கு கீழேயே சேர்த்து மேல உள்ள அளவையும் கீழேயே சேர்த்து நான் சில வீடியோல நானும் கீழேயே விட்டுருவேன். மொத்தத்துல 2 இன்ச்சு கீழே தையலுக்கு விட்டுருவேன். அப்படி சொன்னா அப்ப நாங்க வந்து இந்த இடத்துல வந்து 5.5 வைக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு சேர்த்து 6க்கு வைங்க. அப்பதான் இது மேல தச்சு வரையில வரும். இல்ல நீங்க தனியா இப்படி கோடு போட்டுட்டு மேலையும் தையலுக்கு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நாங்க பிடிச்சு தைக்கிற அளவை விட்டுட்டோம்னு சொன்னா இந்த கோட்ல இருந்து 5.5க்கு வைங்க. இல்ல மேல் கோட்ல இருந்து வச்சா 1/2 இன்ச்சு சேர்த்து 6க்கு மார்க் பண்ண. அதுதான் இது. எப்படின்னா இல்ல நாங்க சரியா 5.5 மேலேயே 5.5 வச்சுட்டு இதுலயே 5.5 வச்சுட்டு கீழே துணி விட்டுருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நாங்க தைக்கையில அது சரியா வந்து செட் ஆகிடும். அதுதான் வித்தியாசம். இதுல வேற ஒரு வித்தியாசமும் இல்ல. அப்ப நீங்க 5.5 இங்க ஷோல்டர் மார்க் பண்ணுனா அதே 5.5 கீழே தோலுக்கு ஆமோல் இறக்கத்துக்கு மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு மேல தையலுக்கு தனியா துணி விட்டுருங்க. மேல இந்த தையலுக்கு துணி விடலைன்னு சொன்னா இந்த 5.5க்கு இப்படி கோடு போட்டிருந்தேன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து 6க்கு மார்க் பண்ணுங்க. ஏன்னா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்படி இப்ப நான் வந்து இந்த மேல உள்ள கோடை விட்டுட்டு இதுல இருந்து 5.5க்கு மார்க் பண்ணி இருந்து 5.5க்கு கீழே இறக்கி இருக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்தது உடம்பு மார்க் பண்ணணும். உடம்பு வந்து 39 வந்து நாங்க 4 டிவைட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 9.75 வரும். அதோட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கூட்டிக்கிறணும். அப்ப 10.75க்கு நாங்க மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம். அடுத்தது இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுக்கிடுவோம். 1/2 இன்ச்சோ உங்களுக்கு 2 இன்ச்சோ எவ்வளவு வேணுமோ நீங்க தாராளமா விட்டுக்கிடலாம். இப்ப இதுதான் அளவு. இத வந்து இப்படி கோடு போட்டுக்கணும். அடுத்தது இந்த 2 புள்ளி இருக்குது. இது ரெண்டுக்கும் சென்டரா பார்த்துக்கிறோங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த புள்ளி வச்சுட்டு இந்த புள்ளிய கொண்டாந்து இந்த உடம்போட சேர்த்துடணும். அப்ப அதுக்கு நேரா வர்றதுக்கு இதுல வேணா இந்த கோடு ஒண்ணு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இப்படியே அப்ப நாங்க இந்த 2க்கு நடுவுல சென்டர் பார்த்து இப்படி போட்டுட்டு இதுதான் ஆமாள் வளைவு. இப்ப அடுத்து வந்து நெக்கு வந்து நான் அந்த பிளவுஸ்ல வந்து டிசைன் பண்ணி இருக்கிறேன். அதனால இது
தைக்கிற நேரம் தான் அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நான் வெட்டேன். கடைசியா மேல இருந்து சென்டர் இந்த நடுவுல ரெண்டுக்கு நேர சென்டர் பார்த்துட்டு இந்த ஒரு கோடனை போட்டுட்டு ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கணும். 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் பராரம் போட்டுக்கணும். இப்ப பின் பக்கத்தை நாங்க வரைச்சு முடிச்சிட்டோம். கழுத்து பகுதி, உடம்பு பகுதி. இப்ப இதுல உயரம் வந்து இந்த பிளவுஸ்க்கு உயரம் வந்து 15 இன்ச் வச்சிருக்கேன். இதுல உடம்பு வந்து நான் வந்து 10.75 மார்க் பண்ணிருக்கிறேன். 1 இன்ச் ஈசனம் சேர்த்து. தையலுக்கு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆஃப் இறக்கம் வந்து நான் 5.5 மார்க் பண்ணிருக்கேன். ஷோல்டரும் 5.5 இன்ச்சு. கழுத்துல இடைவெளி வந்து 3 இன்ச் வச்சிருக்கேன். உயரம் வந்து 9 இன்ச். இவ்வளவுதான். இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்ப வந்து முன்பாட்டு எடுக்க போறோம். இத நான் பின்னுக்கு வெட்டின இடம் இருக்குது, அந்த லைனிங்ல வெட்டினது போக மீதமுள்ள துணியில அப்படியே திருப்பிட்டு இந்த கப்ல வந்து இந்த கைப்பகுதி வர்ற மாதிரியும் இந்த ஓப்பன் நம்மளுக்கு இதுல ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு தையலுக்கு வேணும். அப்ப முன்னுக்கு ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு இந்த இடம் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ முன்னுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு இந்த பின்னுக்கு வெட்டின பாட்டை அப்படியே வைக்கணும். வச்சுட்டு சரியா இத சுத்தி அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதுல என்ன அளவு வருமோ அந்த அளவை மார்க் பண்ணி எடுத்துட்டு கீழே வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடுவோம். அப்பதான் இந்த பட்டி பீஸ நான் இதுல எடுத்துருக்கேன். அப்ப நான் இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு விட்டா கூட போதும். ஆனா நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டு இது அப்படியே இதை நாங்க இந்த பாட்டை எடுத்துட்டு இதுல வந்து நாங்க கை வந்து இந்த கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பின்னாடி 3 இன்ச்சு. அப்ப முன்னாடி இந்த 3 இன்ச் வச்சுட்டு முன்கழுத்து வந்து நம்மளுக்கு எப்பவுமே 6 தான் நான் விட சொல்லிட்டேன். அப்ப இந்த 6 செட் ஆகும். 6 வச்சுட்டு இந்த அளவுக்கு 3 இன்ச் அகலத்துக்கு இப்படி போட்டுட்டு இதை வந்து ஒரு ரவுண்ட் ரோ வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு இது வந்து பின் ஆமோல் வளைவு. இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னொரு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு குறைக்கணும். அப்படியே இந்த இப்படி வளைச்சிட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் டாட் மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்ணணும். நடுவுல இந்த ஷோல்டருக்கு நடுவுல நேரா இருந்து 10.75க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 10.75க்கு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து டாட்டோட உயரம் மார்க் பண்ணணும். அது ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிட்டு இதை நேரா அப்படியே நாங்க போட்டுருக்கோம். இது ஒரு 11 இந்த 10.75 இன்ச் ஒரு பெஸ்ட் பாயிண்ட். இது வந்து 10.75 இந்த உயரம். அதுக்கு பிறகு 3 இன்ச் இந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் விட்டுட்டு நேரா போடுவாங்க. அடுத்தது இந்த பட்டி ஷேப் கொடுக்கணும். இந்த முன் பகுதியில இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சைட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சும் இந்த இடத்துல 1 இன்ச்சும் மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டர் நாங்க போட்டுருக்கோம் 3 இன்ச் உயரத்துக்கு. இதுல வந்து உங்களுக்கு டாட் வந்து ஒரு 1.5 இன்ச் கூட நாங்க போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3 இன்ச் வராரம் போட்டுக்கலாம். இல்லாட்டினா 2.5 வரலாம். 34 சைஸ். இப்ப நான் வந்து 1.5 இன்ச் வராருமே போடுறேன். போட்டுட்டு இந்த டாட் ரெண்டையும் கிராஸா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்ப இந்த பட்டி ஷேப் இருக்கு தானே, இந்த பாயிண்ட கொண்டாந்து இந்த புள்ளி இருக்குது, இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த புள்ளிய கொண்டாந்து இதோட சேர்த்துக்கலாம். இதை நீங்க இப்படியே கொண்டாந்து இப்படியும் வளைச்சு இப்படி ரவுண்ட் ஷேப் எடுக்கலாம். இல்ல நல்ல பாயிண்டா கிராஸா வச்சு அந்த பட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப்பா இருக்கும். 2 மாதிரி எப்படி வேணாலும் சேர்க்கலாம். இப்ப இந்த புள்ளிய வந்து நான் இப்படி கனெக்ட் பண்றேன். அப்ப நம்மளுக்கு அந்த பட்டி பீஸ் வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்ல பாயிண்டா நல்லா இருக்கும். அதுக்குதான் மத்தபடி இப்ப இது போட்டாச்சு. இப்ப இதுல வந்து நான் அளவெல்லாம் விட்டுருக்கிற மேல 3 இன்ச்சும் 10.75 ஷோல்டர். இதுல ஒரு 1/4 இன்ச்சு நாங்க தூளிக்கு விட்டுட்டா நல்லா அழகா இன்னமும் பட்டி 39 கொஞ்சம் பெரிய சைஸ் தானே. அப்ப இன்னும் நல்லா பிளவுஸ் விட்டோம்னா இருக்கும். விடாமலும் நீங்க வெட்டலாம். விட்டனால அந்த 1/4 இன்ச்சு தையல தைக்கிற நேரம் பெருசா டிஃபரெண்ட் தெரியாது. சப்போஸ் நீங்க பிகினஸா இருந்தா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கலாம்.
தையலுக்கு விட்டுட்டேன். அந்த பிளவுஸ் வந்து நான் செட் ஆகும் சரியா இந்த அளவு தையலுக்கு. இப்ப அடுத்த டாட் போடணும். இந்த இருக்குது இந்த எண்டு முடிகிற இடத்துல இருந்து ஸ்கேல் இப்படி வச்சுட்டு 1.5 இன்ச் கிராஸா வச்சுட்டு அதுக்கு நேரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கம் 1/4 இன்ச் வரலாம். இது நம்ம இந்த இடத்துல போடுற டாட் இவ்வளவுதான். இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்து இப்ப பாருங்க நான் இந்த பிளவுஸ் நம்ம வச்சிருக்கிற ஒரிஜினல் ஒர்க் பண்ற பிளவுஸ்ல வந்து இப்படிதான் நான் வச்சிருக்கேன். இப்ப இதுதான் செஞ்சிருக்கோம்னு சொன்னா இதுக்கு மேலால இந்த லைனிங் பிளவுஸ் இந்த அளவுக்கு நாங்க மார்க் பண்ணி வெட்டிடுவோம். ஃபர்ஸ்ட் லைனிங் தானே ஒரு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கூட எடுத்துருவோம். அப்புறம் நாங்க தச்சு முடிச்ச பிறகு இதை வந்து ஒரிஜினல்ல லைனிங் தான் எங்களுக்கு ஒரிஜினல் அளவு. இந்த முறைல நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு வச்சு வைக்கிறோம். அப்ப இதை அப்படியே கட் இவ்வளவுதான் அளவு. அது எக்ஸஸா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இதுலயும் ஒரு 1/4 இன்ச்சு எப்பவுமே நாங்க வந்து லைனிங் வெட்டுற நேரம் அந்த ஒரு 1/4 இன்ச்சு கூடவே வச்சு வெட்டிக்கிறத. ஏன்னா துணி மெட்டீரியல் வந்து தைக்கிற நேரம் அப்படின்னா ஆகும். அப்ப நம்மளுக்கு பத்தாம போயிடுது. இதை கட் பண்ணிட்டேன். இப்ப ஸ்லீவ் எடுக்க போறோம். இந்த அளவு ஸ்லீவ் வந்து ஒரு 12 இல்லாட்டி 13 இன்ச் உயரம் வேணும். 13 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். கீழே வந்து நான் அப்படியே மடிச்சு தைக்கல. இது அப்படியே கைக்கு லைனிங் போட மாட்டேன். லைனிங் போடுறதா இருந்தா நீங்க இதுக்கும் ஒரு துணி அப்படியே சதுரமா வச்சு வெட்டி எடுத்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேல 1/2 இன்ச்சு தையல். இப்ப நான் வந்து முழு உயரமே 13 மார்க் பண்றேன். 13 மார்க் பண்ணிட்டு அந்த நேரம் மார்க் பண்ண இடத்த போட்டு அடுத்தது மேல இருந்து டவுன் பண்ணணும். டவுன் பண்றதுக்கு ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு இதை வந்து கிராஸா போடணும். அந்த உயரத்தோட இந்த டவுன் பண்ண கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறதுனால நடுவுல பார்த்துட்டு இதுல வந்து மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சுக்கிட்ட. இப்ப இந்த கீழே வச்சுக்க புள்ளி வந்து அப்படியே வளைச்சு போனது இதோட சேர்த்துட்டு இப்படி மேல கொண்டாந்து சேர்க்கணும். மேல வச்சுக்க புள்ளியே இப்படியே இதுதான் கடைசி. இப்ப நாங்க இதுல கட் பண்ணிட்டு இத வந்து தைக்கணும். சில பிளவுஸ் வந்து அப்படிதான் வர்றது சின்னதா இருக்கு. அப்ப நாங்க இந்த துணி இருக்கு தானே இந்த மாதிரி துணியை எடுத்துட்டு இந்த மேல வந்து நாங்க ஒரு அகலத்துக்கு இதை வந்து சேர்த்து தைக்கிற நேரம் இதோட ஜாயின் பண்ணிட்டு இதுல வந்து இந்த அளவு போவேன் மேல மட்டும்தான் சேர்க்கணும். இவ்வளவு உயரத்துக்கு சேர்த்தா சேர்த்துட்டு இப்படி கிராஸா இப்ப இதை கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த மீதம் உள்ளதுல வந்து நாங்க பட்டி எடுக்கணும். நாங்க தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னு சொன்னா நான் தைக்கிற நேரம் காட்டுறேன். இருந்தாலும் இப்படி சொல்றேன். இந்த லைனிங் துணியை எடுத்துட்டு இந்த நல்ல துணி மேல இப்படி வச்சு நாங்க தைக்கணும். இப்படி வச்சு தச்சிட்டு இது மேலாடே தையல் போட்டுட்டு இதை நீங்க உள் பக்கம் திருப்பிட்டு கழுத்தை வந்து நல்லா ஒரு அயன் பண்ணிட்டோ இல்லாட்டி நல்லா நீவி விட்டுட்டு அது மேலாலே இந்த கலர் நூல் போட்டா அது மேலாலே ஒரு தையல் போட்டுட்டா நின்றுக்கிறோம். ரொம்ப ஈஸியா லைனிங் பிளவுஸ் தைச்சிடலாம். இப்படி பிளவுஸ் போடுறது பண்ணாங்க. இந்த பிளவுஸ் எல்லாம் அப்படிதான் நான் போடுவேன். நல்லா அழகா நீட்டா அது தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி தைக்க பிடிக்கலன்னு சொன்னா நீங்க வந்து இந்த லைனிங் துணியில வந்து கிராஸ் பீஸ் போட்டுட்டு கழுத்துக்கு வந்து அந்த லைனிங் இது 2 லைனிங்கையும் இதையும் ஒன்னாவே சும்மா ஃபர்ஸ்ட் லைனிங் பிளவுஸ் தைக்கிறது தான். இது 2ஆ வச்சுட்டு மிஷின்ல சுத்தி வர ஒரு தையல் ஒண்ணு எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கு இந்த கழுத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு இதுல அந்த கிராஸ் பீஸ கொண்டாந்து அப்படியே வச்சு தச்சு திருப்பிப்பாங்க. அப்ப வந்து இந்த லைனிங் நல்லா பிளவுஸ் ஈஸியா தச்சு முடிச்சாங்க. இவ்வளவுதான் ஒரு 39 சைஸ்க்கு வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி வெட்டலாம்ங்கிறத ஒரு ஈஸியான முறைதான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி. தேங்க்யூ.